ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி, உண்மையான ஸ்டோரி போட்டிருந்தேன். ஒரு பாட்டி பேரன் ஸ்டோரி. இப்போ வந்து ஆத்மா, எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆத்மா ரீதியான, ஆத்மாவை பற்றி நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதே மாதிரி நிறைய உண்மை சம்பவங்கள் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன், லிசன் பண்ணுங்கள். 2007 வருடம் ஒரு லவ் மேரேஜ் பண்ண பர்சன்ஸ். அவங்க பேர் வந்து கதிர், மீனாட்சி. வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. லவ் பண்ணுறாங்க. ஒரு 6 months லவ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருது. அப்புறம் அரேஞ்ச்டு மேரேஜாக திருச்செந்தூரில் வச்சு மேரேஜு செஞ்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீடு 2 பேரும் சேர்ந்து திருச்செந்தூரில் வச்சு மேரேஜ் ஆகுது. 2006 மேரேஜ் ஆகுது. 2007 ஒரு ஃபங்க்ஷனுக்காக, அதாவது அவங்க அந்த கதிரோட அக்கா, அவங்க பிள்ளைங்க 2 பசங்க, அவங்களோட மொட்டை போடுற ஃபங்க்ஷனுக்காக வெக்காளியம்மன் கோயிலில் போய் மொட்டை போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டியிருக்காங்க. அதனால் சரி, பக்கத்தில் திருச்செந்தூர் போயிட்டு, எப்போயுமே திருச்செந்தூர் போவாங்க அவங்க வீட்டில். திருச்செந்தூரில் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு, திருச்செந்தூர் முருகனை வந்து நம்ம மாமா வீடு அப்படின்னு சொல்லியே பழக்கி, அப்படி ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகிறது மாதிரி, அந்த மாதிரி தான் போவாங்க எப்போயுமே. அந்த நேரமும் அப்படி தான் போயிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. சனிக்கிழமை மதியம் இங்கே புதுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. திருச்செந்தூர் போகிறாங்க. ஈவினிங் ரீச் ஆகிட்டாங்க. ஈவினிங் ரீச் ஆன பிறகு நல்லா விளையாடுறாங்க, ஜாலியாக கடலில் போய் குளிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ரூம் பிடிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருக்காங்க. அந்த லவ் மேரேஜ் பண்ணாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்கான். அப்போ தான் பிறந்திருக்கான், ஒரு 3.5 மாதம். சரிங்களா? அவன் எல்லாருமே இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. இவங்களும் லவ் மேரேஜ் பண்ணவங்க, குழந்தையும் பிறந்திருக்கணுன்னே செம்ம ஹாப்பி, ஜாலியாக இருக்காங்க. அன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செம்ம ஜாலி. ஆனால் அவங்களுக்கு தெரியாதுங்க, மறுநாள் அவங்க வாழ்க்கையில் பெரிய இடி விழுக போகுதுன்னு சத்தியமாக தெரியாது. நைட்டெல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு மறுநாள் காலையில் ஆகுது, 6 மணி ஆகுது. ரூமில் வந்து கரண்ட் போயிடுச்சு. இவங்க எப்படி, கதிர் எப்படின்னா கொஞ்சம் அப்படியே போல்டாக இருப்பாங்க. அப்பா சொல்கிறதுங்கெல்லாம் பெருசுங்க, எதுக்கு ரொம்பலாம் கேட்டுக்கிற மாட்டாங்க. ஒரு சடக்குன்னு கோபம் வந்துடும், அந்த மாதிரி ஒரு பர்சன். உடனேவும் சரி நாங்கள் கடலுக்கு போகிறோம், ஜாலியாக குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை இப்போதைக்கு நீங்கள் போக வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து போங்க அப்படின்னு. ஏன்னா கரண்ட்டு வேறு இல்லாதனால இவங்க இல்லை நாங்கள் போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. கதிரோட ஒய்ஃபு, கதிரோட அக்கா பையன், மூத்த பையன், ஒரு 4 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டேவும் கடை வீதி வெளியே அப்படியும் ஒவ்வொரு வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு அப்படியும் கடலுக்கு போயாச்சு. 6:30 ஆகுது, 6:45 ஆகுது. 7 மணி. 6:30 கடல்கிட்ட போனவுடனே கதிர் சொல்கிறாரு, மீனாட்சி கையை பிடிச்சி அவங்க அக்கா கையில் கொடுத்துட்டு, இவளுக்கு வந்து நீச்சல் தெரியாது, அதனால் நீ அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு மீனாட்சி கையை பிடிச்சி அவங்க அக்கா கையில், கதிரோட அக்கா கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி, ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை, மீனாட்சி அவங்க அக்கா குளிக்கிறதுக்கும் கதிர் குளிக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கிடையாது. அவங்க பையன் வந்து அந்த கரையிலையும் அந்த அலை வந்து வரும்ல, அந்த பிளேஸ்லேயே உட்காந்து விளையாண்டுட்டுருக்காரு.
அப்போ வந்து பெரிய அலைகள்லாம் வருது. கதிருக்கு இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறறதுக்கு முன்னாடிலாம் ஃபிட்ஸு வரும். அதனால மீனாட்சி அவங்க அக்கா எல்லாம் சேர்ந்து ஃபிட்ஸ் வர்ற பர்சன்னால் கொஞ்சம் கேரிங்காக அவங்கள பார்த்துக்கிட்டேவும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக தான் போய்கிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 7 மணி ஒரு பெரிய அலை வருது. எல்லாரும் இப்படி டவுன் பண்ணிவிட்டு இப்படி நிமிரும்போது கதிரை காணும். என்ன செய்யனே தெரில மீனாட்சிக்கும் அவங்க அக்காவுக்கும். தேடுறாங்க, எல்லா இடமும் தேடும்போது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த பெரிய அலை வர்றதுக்கு முன்னாடி மீனாட்சியும் அவங்க அக்காவும் கூப்பிடுறாங்க, கதிர் சீக்கிரம் வா, நம்ம மொட்டை போடுறதுக்கு போகணும், நேரம் ஆயிரும், வேகமாக வா, இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறது இவங்க 2 பேருக்கும் கேட்குது. கேட்குற தூரத்தில் தான் 2 பேருமே நிற்கிறாங்க. 10 நிமிஷம் அப்படின்னு கையை இப்படி காமிச்சு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. பெரிய அலை வருது, உள்ளே டவுன் பண்ணி நிமிர்றாங்க. கதிரை காணும். தேடுறாங்க, எல்லா இடமும் தேடும்போது ஒரு 10 நிமிஷம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு பர்சன் அந்த அலையில் மிதந்து வர்றாங்க. குப்பரை படுத்து இப்படி மிதக்கிற மாதிரி. இவங்க 2 பேருக்கும் சம்திங் வென்ட் ராங் தோணிடுச்சு. மிதந்து வரும்போது இவங்களுக்கு என்ன செய்யனே தெரில. 2 பேருக்கும் ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பக்கத்தில் ஃபஸ்ட் எய்டு செய்கிறதுக்கு ஆளை தேடி போகிறாங்க, வர்றாங்க. கதிரை கரையில் போட்டுட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு போகிறாங்க. மிதந்துட்டாங்கன்னு ஒன்னே அங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறது, அங்கே நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் யாருமே அவங்கள தொட போகல. ஏன்னா போலீஸ் கேஸ் ஆயிருமோ என்னமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரளா பர்சன் மட்டும், நீங்களாம் மனுஷங்க தானா, இப்படி இருக்கீங்க, ஹெல்ப் பண்ண கூட போக மாட்டேங்கிங்க அப்படின்ட்டு அவர் ஹெல்ப் பண்ண போனார். அப்புறம் இழுத்து கரையில் போட்டு ஃபஸ்ட் எய்டுக்கு தேடுறோம், ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறோம், எதுவுமே சரி வரல. அப்புறம் ஒரு ஆட்டோ கூப்பிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டு ப்ரைவேட்டுக்கு போகிறோம். ஏதாவது ஆயிரும் அப்படின்னா எதுவும் ஆயிடுச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் அந்த மாதிரி போயிடுவாங்களோன்னு ப்ரைவேட்டுக்கு, பக்கத்தில் இருக்க ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலெல்லாம் எப்படியாவது ஃபஸ்ட் எய்டு கொடுத்து கதிரை காப்பாற்றிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் போயாச்சு. டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் அந்நேரம் இல்லை, இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் வர்றாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இவருக்கு வந்து அந்த உப்பு தண்ணி வந்து ஹார்ட்டுக்கு போகிற பாதையில் உள்ள அந்த டியூபு இரத்த குழாயை பிளாக் பண்ணிருச்சு, இவர் உயிர் போய் 10 மினிட்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க கதிரோட ஒய்ஃபும் அவங்களோட அக்காவும். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதுக்கடுத்து கதிர் எப்படி இருப்பார்னா 6 அடி, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக. யார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன், ஆர்யா அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெரிய உடலை ஒரு ஸ்ட்ரக்சரில் வெளியே போட்டு வச்சிடுறாங்க. ஜஸ்ட் அ மினிட்டுங்க. என்னங்க நீங்கள் பெருசு நான் பெருசுன்னு எவ்வளோ சண்டைகள். ஒரு செகண்டில் அந்த உயிர், அந்த ஆத்மாங்கிறது நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அந்த பூச்சிகள் வந்து நம்ம உடம்புல உட்கார ஆரம்பிச்சிடும், மொக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்யனே தெரியல கதிரோட ஒய்ஃபுக்கு.
அவங்க பேரண்ட்ஸுக்கு, கதிரோட பேரண்ட்ஸுக்கு மீனாட்சி தான் கதிரோட ஒய்ஃபே ஃபோன் பண்ணுறாங்க இப்படி ஆயிடுச்சுன்னு. அவங்க உடனே வர்றாங்க. வரும்போது என்ன செய்யன்னு தெரில. இவங்க அப்படியே பதறி போய் நிற்காங்க மீனாட்சி. ஏன்னா லவ் மேரேஜ், அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஆனாலுமே எப்படி மறுபடியும் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போக முடியும்? போக முடியாது. இந்த கை குழந்தைய தூக்கிக்கிட்டு கதிரோட அம்மா நிற்கிறாங்க. மீனாட்சிக்கு என்ன செய்யன்னே தெரியல. இன்னும் தொடருங்க. இது பெரிய கதை, நிஜத்தில் நடந்தது சொல்கிறேன். பாய்.